கொழுப்பு உடம்புல அதிகமான வியாதின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. கொழுப்பு அதிகமாக உடம்புல இருந்தால் நல்லது. எவ்வளவு 90 முறையில் எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நோய் குணமாகும். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக. மீண்டும் சொல்கிறேன், மூளைக்கும் லிவருக்கும் பித்தப்பைக்கும் சிறுகுடலுக்கும் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தேவைப்படுற அந்த கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. சீனா போய் பாருங்க, பாம்பு பல்லி சாப்பிட்றாங்க, நல்லா தாங்க இருக்கிறாங்க. இங்கே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு என்னங்க நோய் வருது? போன உடனே உட்காந்து வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அது எப்படி நல்லா இருக்கலாம்? இந்த ஒரு வடை சாப்பிடுங்க. உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது? அதாவது நல்ல சர்க்கரையை எப்படி இரத்தத்தில் கலப்பது, நல்ல கால்சியத்தை எப்படி கலப்பது, இப்படி எல்லாமே மொத்தமா. மீண்டும் சொல்கிறேன், சர்க்கரை நல்ல சர்க்கரையாக மாற்றுறதுக்கு தனி டெக்னிக்கும், கால்சியத்தை நல்ல கால்சியாக மாற்றுறதுக்கு தனி டெக்னிக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக்குங்க. வயிற்றில் போட்ட பொருளை ஜீரணம் பண்ணி பிளட்டில் ஒழுங்காக கலந்துட்டா உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து நமக்கு சப்ளை ஆகுது. அதுக்கு ஒரு தடவை தான் போடுறோம். இது அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 8 முறை போடுறோமா? அப்போ 8 முறை மருந்து சாப்பிட்றோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பசி எடுத்து சாப்பிட்டா அந்த உணவில் இருக்கிற எல்லா பொருளும் நல்ல பொருளாக இரத்தத்தில் கலக்கும். பசி எடுக்காமல் சாப்பிட்டால் அது அறகுறை ஜீரணத்தோடு உள்ள போய் எல்லா பிரச்சனையும் செய்யும். புரிஞ்சுக்குங்க, பசின்னு என்ன? பசின்னு என்னன்னா, வயிறு நம்ம கிட்ட பேசுற பாஷை. வயிறு நம்மகிட்ட சொல்லுது, ஹலோ, நான் ஒரு உணவை தயார் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துட்டேன், பல என்சைம்ஸ் ரெடியாக இருக்குது, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் அதை நல்லபடியாக ஜீரணம் பண்ண தயாராக இருக்கிறேங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் பசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, இந்த வகுப்புலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதை நீங்கள் செய்யாத வரைக்கும் எந்த நோயும் குணமாகாது. இப்போ இருந்துங்க, சிம்பிள், எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். ஆனால் பொதுவாக மருத்துவர்கள் அதிகமாக சொல்லுவாங்க, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற. இப்போ ஒரு நாள் காலையில் 8 இட்லி சாப்பிட்றீங்க, சரிங்களா? எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போது மணி 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் 8 இட்லி ஜீரணம் ஆகலை. ஏன் சாப்பிட்ணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி ஆயிடுச்சா, 1 மணி ஆயிடுச்சு கொண்டு வா அப்படின்றோம். முதல்ல டைம் பார்த்து சாப்பிட்ற நிறுத்தணுங்க. இன்னொருத்தர் காலையில் 8 மணிக்கு 4 இட்லி சாப்பிட்றாரு, போயிட்டு காங்கிரீட் வேலை செய்கிறாரு, கடினமான உழைப்பு. 11 மணிக்கு கபகபான்னு பசிக்குதுங்க. ஆனால் அவங்க பாருங்க, அவங்க சாப்பிடாம வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நோய் வரும். அப்போ அவங்க 11 மணிக்கு இன்னொரு 4 இட்லி சாப்பிடலாம். நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க? மணி 11 தான் ஆச்சு, நான் 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. கொடுமைங்க. இந்த கட்டில வேலை காங்கிரீட் வேலை செய்கிறவங்க காலையில் 2 தோசை சாப்பிட்டு வருவாங்க ஹோட்டலில். என்னங்க இருக்கிறதுல அவ்வளோ சட்டி தூக்கி தூக்கி கொடுப்பாங்கங்க. 11 மணிக்கு எப்படி பசிக்கும் தெரியுமா? ஒரு அல்ப டீக்காக உட்காந்துருப்பாங்க, இத்தினூண்டு கப்பில் கொடுப்பாங்க. பார்க்க பரிதாபமாக இருக்கும். இத்தினூண்டு கப்பில் குடிச்சு முன்னாடி வேலை செய்கிறாங்கங்க. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இது இப்படி ஒரு குரூப், அப்படி ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப். இதுகிட்ட இருக்கிறதுல பிடுங்கி அவங்க கிட்ட கொடுத்தா எல்லாரும் சரியாயிடுவாங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க, சிம்பிள். நான் பெருசா ஒன்றும் சொல்லுங்க, உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இங்கேயும் போயிடாது. ஒரு தடவை சாப்பிட்டா அடுத்த பசி எப்போ வருதோ அப்போ மட்டும் சாப்பிட்ருங்களேன். அந்த உணவு நல்ல சர்க்கரையாக மாறும், சர்க்கரை வியாதி குணமாகும். நல்ல கால்சியமாக மாறும், மூட்டு வலி சரியாயிரும். நல்ல அயோடினாக மாறும், தைராய்டு குணமாயிரும். இவ்வளோதாங்க விஷயம். நல்ல கொழுப்பாக மாறும், கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். சொல்கிறாங்க இல்லையா, கொழுப்பு உடம்புல அதிகமாயிருச்சுன்னு. நல்லா கேவீங்க, கொழுப்பு உடம்புல அதிகமான வியாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. கொழுப்பு அதிகமாக உடம்புல இருந்தால் நல்லது.
கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. கொழுப்போட வேலை என்ன தெரியுங்களா? மூளையை இயக்கிறது கொழுப்புங்க. கொழுப்பு நிறைய இருந்தால் தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். லிவர் இயக்கிறது அதிகமாக கொழுப்புங்க. ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை யூஸ் பண்றது லிவரு, பித்தப்பை. பித்தப்பை ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்து பைல் அப்படிங்கிற பித்த நீரா மாற்றி வச்சிருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சிறுகுடலுக்கு வரும்பொழுது கொழுப்பு நீர் தெளிச்சாதான் ஜீரணமே ஆகும். அப்போ லிவருக்கு கொழுப்பு வேணும், பித்தப்பைக்கு கொழுப்பு வேணும், சிறுகுடலுக்கு சாப்பாடு ஜீரணம் பண்ணுற கொழுப்பு வேணும், மூளை கொழுப்பு வேணும். அதை விடுங்க, நமது ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவுலையும் கொழுப்பு இருக்குதுங்க. அது இருந்தால் தான் 2 கனெக்ஷன் அப்படி கட் பண்ணி வச்சுருக்குது. அப்போ உடம்புல கொழுப்பு வேணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, உடம்புல நிறைய கொழுப்பு இருந்தால் நல்லதுங்க. ஆனால் புரிஞ்சுக்குங்க, முக்கியமான விஷயம், நல்ல கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு கெட்டது. கெட்ட கொழுப்பு அதிகமாக உள்ள போனால் மூளையை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும், பித்தநீர் ஒழுங்காக சுரக்காது, ஜீரணமாகாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் கொழுப்பு இருக்கிற பொருளை சாப்பிடாதீங்க, கொழுப்பு உடம்புல அதிகமான வியாதி. புரிஞ்சுக்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. கொழுப்பு அதிகமானது நல்லதுங்க. மீண்டும் சொல்கிறேன், மூளைக்கும் லிவருக்கும் பித்தப்பைக்கும் சிறுகுடலுக்கும் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தேவைப்படுற அந்த கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை கொழுப்பு நல்லது. எனக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஐ மீன் உடம்புல இருக்கிற கொழுப்பு சொல்றாங்க. புரிஞ்சுங்க, கொழுப்பு நிறைய இருந்தால் அது சுகரா மாறுங்க. நீங்க பயோகெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் உண்மையில்லைங்க, யாரை பார்த்தாலும் மனுஷனாவே தெரியாதுங்க, CHO2 அப்படிதான் தெரியும். சுகர்னா ஒரு ஃபார்முலாங்க. சுகரில் எக்ஸ்ட்ரா என் சேர்த்தனா புரோட்டீனு. இந்த மாதிரி எல்லாமே CHO இவ்வளோதான் இருக்கும். புரோட்டீனுக்கும் கொழுப்புக்கும் சுகருக்கும் பயோகெமிஸ்ட்ரியில் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இங்கே இருக்கிற 4 எண் இதில் கலங்குனா அப்படியா போயிடும், அது உடம்பு பார்த்துக்கும். அப்போ அவசர காலத்தில் சுகர் இல்லைன்னா கொழுப்பை சுகராக மாற்றும், சுகரை கொழுப்பாக மாற்றும். இது உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் அசிட்டோசின் அப்படிம்பாங்க, அசிட்டோசிஸ். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த இப்போ கொழுப்பு டெஸ்ட் பண்ண போனீங்கன்னா அதில் ஒரு ரிப்போர்ட், ஏதாவது கொழுப்பு டெஸ்ட் வச்சு பாருங்கள். HDL LDL சொல்லுவாங்க. HDL LDL இதோட விளக்கம் கேட்டுறாதீங்க, கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. HDLனா நல்ல கொழுப்பு, LDLனா கெட்ட கொழுப்பு. இந்த வார்த்தையை டாக்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா அதை படிச்சு பாருங்க. HDL இதுக்கு கீழே குறைஞ்சா வியாதின்னு இருக்கும், LDL இதுக்கு மேலே போனால் வியாதின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? HDL எவ்வளவு இருந்தாலும் வியாதி கிடையாது, அது குறைஞ்சாதான் வியாதி. LDL அதிகமான, அப்போ கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு கான்செப்ட் புரியுதுங்களா இல்லையா? ஒரு 50 வருடத்திற்கு முன்பு HDL LDL கிடையாது. ஆங்கில வைத்தியத்தில் கொழுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு கான்செப்ட் உருவாக்கி HDL LDL சொல்லிட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் கெட்ட சர்க்கரை நல்ல சர்க்கரைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போ என்ன லூசுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, HDL அதிகமான நல்லது தாங்க. அப்போ கொழுப்பு நல்லதுங்க. நம்மளை என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஏமாத்திட்டாங்க. கொழுப்பு சாப்பிடாத, அரிசி சாப்பிடாதன்னு நல்ல பொருளை சாப்பிட வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு சயின்ஸ் வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றோம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா சாப்பிடலாங்க. தம்மா சொல்லுங்க, சீரியஸா சொல்றேங்க. நீங்க அரேபியா போய் பாருங்க, சவுதி அரேபியா பாருங்க, மானு ஒட்டகம் எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா தாங்க இருக்காங்க. சீனா போய் பாருங்க, பாம்பு பல்லி சாப்பிட்றாங்க, நல்லா தாங்க இருக்கிறாங்க. இங்கே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு என்னங்க நோய் வருது? எங்க இயற்கை உள்ள கொழுப்புலன்னு யாருங்க சொன்னா? எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? தேங்காய் இல்லாத கொழுப்பு உலகத்தில் கிடையாதுங்க. நம்மளால நிறைய தேங்காய் சாப்பிடணுங்க. ஆக்சுவலாக எண்ணெய் பலகாரமெல்லாம் கெட்டதுமாங்க, அதுவும் ஒத்துக்க மாட்டேங்க. எண்ணெய் பலகாரம் நல்லதுங்க, செக்கு எண்ணெய் நல்லது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது பொருள் கெட்டதுன்னு சொல்றது பொதுவா அந்த பொருளே கெட்டதுன்ட்டாங்க.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. தேங்காய் நல்லது, தேங்காய் நல்லது, நீங்க வாங்குற தேங்காய் எண்ணெய் கெட்டது. சோப்பு நல்லது, நீங்க வாங்குற சோப்பு கெட்டது. இப்படிதான் பேசி பழகணுங்கிறங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு பொருளுக்கு எடுத்துட்டு அந்த பொருளே கெட்டதுன்ட்டானுங்க. நமக்கு எதை பார்த்தா பயமா இருக்கு. அதனால என்ன வேணா சாப்பிடலாம். ஒரே விஷயங்க, நீங்க பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மண்ணை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். அதனாலங்க இந்த வைத்தியத்தில் நீங்க பயந்துக்காதீங்க, இவரு அதை சாப்பிட வேண்டாம் இதை சாப்பிட அப்படி என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாங்க, உங்க இஷ்டங்க. நான் ஒன்றும் தலையிட மாட்டேங்க. ஆனா ஒண்ணு, பசி எடுத்தாதான் அந்த பக்கம் போகணும், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். அப்போ ஒரு நாள் காலை 8 மணிக்கு நீங்க 4 இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு வேலை செய்யறீங்க, சீக்கிரம் ஜீரணம் ஆயிடுச்சா, 11:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்கிறங்க. நமக்கு தப்பான பதிவுங்க. 1:30 மணிக்கு அப்புறம் தான் லஞ்ச் சாப்பிடணும்னு வச்சிருக்கோம். நான் காலையில் 4 மணிக்கு கூட சாப்பிடுவேங்க. எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேங்க. 4 மணிக்கு சாப்பிடலாம் காலையில். யாரும் உங்களுக்கே பசிக்குது சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, பசி எடுத்தா சாப்பிடணும். நல்லா கேவீங்க, பசி எடுத்தா சாப்பிடணும்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லா நேரமும் சாத்தியம் இல்லை. நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் சாத்தியம் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் வரணும், மைக் பிடிக்கணும், எனக்கு 8-8:30 மணிக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக பசி இல்லை. இப்போ நான் 10 மணிக்கு உட்காந்துட்டு பேசிட்டு 10:15 பசிக்குன்னு போய் சாப்பிட்டு வர முடியாது இல்லையா. அப்போ பசி இல்லாமல் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. புரிஞ்சுக்க, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறதா உண்மை, ஆனால் நம்மால் முடியாது, ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றீங்களா, மாதம் எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம்? 90 முறை, சில பேர் 250 முறை. அது அவங்கவுங்க, நான் ஒரு ஆவரேஜா சொல்றேன். மாதம் 90 முறை சாப்பிட்றோமா? 90 முறையில் இங்க பாருங்க, 90 முறையில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே பல நோய் குணமாகுதுங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்லி 10 முறை சாப்பிடக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எவ்வளவு 90 முறையில் எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நோய் குணமாகும், அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். தருமி சொல்ற மாதிரி, பாடலில் எவ்வளவு பிறை இருக்கிறதோ அதற்கு தகுந்தமால் பரிசு பொருள் கூடுதல் மண்ணான்னு கேட்குற மாதிரி, ஒரு மாசத்தில் எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லா இருப்பீங்க. ஆஃபீஸ் போறீங்க நீங்க, இப்போ 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்போ நீங்கள் 7:30 மணிக்கு சாப்பிடணுமா? சாப்பிடுங்க, பசியை பார்க்காதீங்க, சாப்பிடுங்க. மதியம் லஞ்ச் டைமு 1:30 மணிக்கு 1:30 தான் ஆஃபீஸ் டைமு, சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடுங்க. நான் கேட்குறேன், வீட்டுக்கு வரீங்க இல்லையா, வீட்டுக்கு வந்தாவது நைட்டு ஒரு நேரமாவது பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா? தான் கேள்வி. நீங்கள் தான் கம்பெனி முதலாளி, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. வீட்டில் டிஃபன் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு 9:30 மணிக்கு பசிக்குதா, 9:30 சாப்பிடுங்க. மதியம் லஞ்சு 4 மணிக்கு சாப்பிடுங்க. யாரும் வேண்டாம்னா, நான் சொல்றது புரிஞ்சுங்களா? எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் பாசிபிலிட்டியோ, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பொழுது பசிக்காக காத்திருந்து சாப்பிடுங்கள். எல்லா நேரமும் முடியாது, என்னாலையும் முடியல, ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க, இது முக்கியமான பாயிண்ட். மாதத்தில் எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிட்றோமோ அவ்வளவு சீக்கிரம் வியாதிகள் குணமாகும், அவ்வளவு நன்றாக இருப்போம். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னு சொல்லியிருக்காருங்க. இதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றேன், அவர் வேற ஏதோ பாஷையில் எழுதி வச்சிருக்கிறாரு. மருந்தன வேண்டாமாம், யாக்கைன்னா உடம்புங்க. அவர் சொல்றாருங்க, பாருங்க எவ்வளவு பெரிய ஞானி, மருந்து டைட்டில் வச்சுட்டு அதுல எந்த மருந்தை பத்தியும் பேசல. எவ்வளவு பெரிய ஞானி. மருந்துங்கிற அதிகாரத்துல ஒரு அருகம்புல்லை பத்தியோ கரிசலாங்கண்ணி பத்தியோ எதை பத்தியுமே பேசலைங்க அவரு. திருவள்ளுவர் எந்த இடத்துலயும் ஒரு மூலிகை ரெஃபர் பண்ணவே இல்லைங்க. மருந்துன்னு அதிகாரத்தை போட்டாரு, அவ்வளவுதான். பசி எடுக்குதா, அதாவது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். தமிழ்ல சொல்றேங்க, அருந்தியது சாப்பிட்டது, அற்றதுன்னா ஜீரணமானது. சாப்பிட்டது ஜீரணமானதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்டா உங்க உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. இந்த 1.25 வரியை புரிய வைக்கிறதுக்கு தான் 4 நாள் ஆச்சு.
அந்த காலத்துல எல்லாம் 1.25 புரிஞ்சுக்குவாங்க போல். இவ்வளவுதாங்க. திருவள்ளுவரை விட உலகத்தில் ஒரு மருத்துவர் கிடையாதுங்க. பசித்து புசி எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. அதனால இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டேன், ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு ஏதாவது டவுட் கேட்டால் முதல் கேள்வி தான் கேட்பேன், பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலான்னு முதல்ல கேட்பேன். அப்புறம் தான் பேசுவாங்க கிட்ட. உடனே அவங்க எங்கேங்க டைமே இல்லைங்க, எல்லாம் முடியலைங்க, 100க்கு ஒரு 15 மார்க் தரலாம், சரிங்க ஃபோனை கட் பண்ணிடுங்க, உங்கள் நோய் குணப்படுத்த முடியாதுன்றாங்க. 100க்கு 15 மார்க் தான் கொடுப்பேன்னு அவரே சொன்னார்னா வேறு என்ன பேசுறது? நானுங்க இருக்குல்ல எளிமையானதுங்க. நான் ஒன்றும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நடுநடுவில் சாப்பிட்றதாங்க பிரச்சனை. காலை டிஃபன் சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை பார்க்க போகிறோம், போன உடனே உட்காந்து வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், அது எப்படி நல்லா இருக்கலாம், இந்த ஒரு வடை சாப்பிடுங்க. ஒரு விருந்தாளி வந்தா அவங்களுக்கு 2 வடை ஒரு மிக்சரு முறுக்கு கொடுக்காம அவங்க சாப்பிடாம ஆரோக்கியத்தை கெடுக்காம அனுப்புறது அப்படி சந்தோஷம். யாராவது விருந்தாளி வரும்போது 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டை வச்சு தாங்க எடுத்துக்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு டீ ஒரு வடை நீங்க வச்சுட்டு என்ன சொல்லுங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, வேணா விட்டு அது அந்த ஒரு இது பண்ண வேண்டாங்க. ஆனா விருந்து நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதான் பிரச்சனைங்க. ஆஃபீஸில் அப்படிதான். ஆஃபீஸில் நம்ம உட்காந்து வேலை, நமக்கு பசிக்காதுங்க, எல்லாரும் சுற்றி அப்படியே வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்துடும், கரெக்டாக 11 மணிக்கு ஒரு டீ வச்சு வடை வச்சுட்டு ஒன்று கொடுப்பாலும் வாங்கிடுறோம். இதுதான் நமக்கு பிரச்சனைங்க. பசி எடுத்து சாப்பிட்றத விட நடுவில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் எல்லா நோய்க்கும் காரணங்க. அப்படி சாப்பிட்றதா தான் என்ன சொல்கிறேன் நாங்கள், இங்கே பாருங்க, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நடுவில் ஒரு டீ பிரேக் எடுக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதை வயிறு நினைச்சிடாதீங்கிறாங்க. காலையில் 5 இட்லி சாப்பிட்டாச்சுங்க, என்ன கேட்டால் மதியம் சாப்பிட்டா போதும், நடுவில் தேவையே இல்லை. ஒரு 11:30 மணிக்கு டீ பிரேக் வருதுன்னா டீ சாப்பிட்றீங்கல்ல, வடை சாப்பிட்றதா இருந்தால் ஆசைக்கு அரை வடை சாப்பிடுங்க, டேஸ்ட்டுக்காக. நீங்கள் 2-3 வடை சாப்பிட்டுட்டா மதிய பசி இருக்காதுங்க. அப்போ இந்த வடையும் ஜீரணமாகாது, அந்த சாப்பாடு ஜீரணமாகாது. ஒன்று சொல்கிறேங்க, பசி இல்லாமல் சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேங்க. ஒருத்தர் 8 மணிக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்றாரு, அது ஜீரணமாகறதுக்கு ஒரு 11-12 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி ஜீரணமாயிடுச்சு, அப்படியே நல்லா சர்க்கரையாக மாற்றி அப்படியே ரெட்டியாக இருக்குது, வயிற்றுலேருந்து அப்படி குடலுக்கு தள்ளான்னு. ஒரு 11 மணிக்கு ஒரு வடை சாப்பிட்றீங்களா, இந்த வடை எதில் போய் விழுகும்? ஏற்கனவே சாப்பிட்ட இட்லி ஜீரணம் முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, டெலிவரி ஸ்டேஜில் இருக்குது. அப்போ தூக்கி வடையை உள்ளே போட்டோன்னே இந்த வடையும் ஜீரணமாகாது, அந்த இட்லியும் ஜீரணமாகாது. பசி எடுக்காமல் சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டும் கெட்டு போகுது. டைம் வேணுங்க, அது ஜீரணமாகி அது சிறுகுடலுக்கு போய் சிறுகுடல் உறிஞ்சு பிளட்டை கலந்து செல்லுக்குள்ளெல்லாம் போய் திரும்பி வந்து எல்லாம் புரிஞ்சுங்க. இது இவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ங்க. கொடுங்க, அது ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் கொடுங்க. உங்கள் வீட்டில் பாருங்க, 150 வயசு 80 வயசுல தாத்தா பாட்டி யாராவது ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா நல்லா இனிமேல் நோட் பண்ணி பாருங்க, அவங்க பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு பேசாமல் உட்காந்துருப்பாங்க.